அனுதின நம்பிக்கையின் பனித்துளி. வாழ்க்கையின் இடைவிடாத புயல்கள் உங்களை நிலைகுலைய செய்யும் போது சமாதானம் தொலைவில் இருப்பதாக உணரலாம். யோவான் 14:27 இயேசு சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. வாழ்க்கை அமைதியான கடல்களை நமக்கு வாக்களிக்கவில்லை. ஆனால் தேவன் மிகவும் மதிப்புள்ள ஒன்றை வழங்குகிறார். அது அவருடைய சமாதானம். சமாதானம் சரியான நிலைமைகளை சார்ந்திருப்பதில்லை. குழப்பத்திலும் உங்களை பாதுகாக்கும் நம்பிக்கைக்கு நிலையான நங்கூரம் அது. சவால்கள் எழும்பும் போது அவற்றை உங்கள் சுய சிந்தையால் எதிர்கொள்ளாதீர்கள். தேவனை நோக்கி ஜெபியுங்கள். அவர் வழிகாட்டுதலை தேடுங்கள். எந்த புயலும் அசைக்க முடியாத விலைமதிப்பற்ற அற்புதமான பரிசாக தனது சமாதானத்தையே தரும் சர்வவல்ல கர்த்தரிடம் உங்கள் சூழ்நிலைகளை ஒப்படையுங்கள். பயப்படவோ கலங்கவோ வேண்டாம். தேவ பிரசன்னத்தை நாடி கர்த்தருக்காக நம்பிக்கையுடன் காத்திருங்கள். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எல்லா புத்திக்கும் மேலான உமது சமாதானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எம் போராட்டங்களில் எல்லா தேவைகளுக்கும் உம்மையே நோக்க வழிநடத்தும். உம்மை நம்பி உமது பரிபூர்ண சமாதானத்தில் நிலைக்க உதவும். எம் பலனை புதுப்பித்து உமது நம்பிக்கை எங்களுக்குள் எழ கிருபை அருளும். ஆமே. கர்த்தரின் பிரசன்னம் ஒவ்வொரு புயலையும் அமைதிப்படுத்துகிறது. அடுத்த அனுதின நம்பிக்கையின் பனித்துளி வரை கர்த்தருடைய சமாதானத்தில் நிலைத்து அவரையே விசுவாசியுங்கள்.